யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த கோடைக்கால வெப்பம் தாங்க முடியாம தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல மக்கள் வரிசையா குடங்களை வச்சுக்கிட்டு நிக்கிறத நம்ம டிவியில பார்த்திருப்போம், இணையத்துல பார்த்திருப்போம், ஏன் நேர்ல கூட பார்த்திருப்போம். மனுஷங்களான நமக்கே இப்படி ஒரு நிலைமைனா அப்போ விலங்குகள், பறவைகள், தாவரங்களோட கதி என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜூஸ்ல ஸ்ட்ராவை போட்டு குடிக்கிற மாதிரி இன்னைக்கு எவ்வளோ ஆழத்துல தண்ணி இருந்தாலும் நம்ம ஆழ்துளை இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி அந்த தண்ணிய எடுத்து குடிக்க தயாரா இருக்கும். ஆனா பூமியில தண்ணி தான் இருக்கிறது இல்ல. அது ஏன்? இயற்கையே நமக்கு மழையா தண்ணிய தந்தாலும் அதை நம்ம சேமிச்சு வைக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் தான் நாளைய தலைமுறைக்கு இந்த தண்ணீர் பஞ்சமோ, உணவு பஞ்சமோ, ஏன் உறவுகள் பஞ்சம்னு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்க வைக்கும். தண்ணி அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட உடைமை கிடையாது. இந்த உலகத்துல இருக்க மரம், செடி, கொடி, பறவைகள் எல்லாத்துக்குமான பொது உடைமை தான். இதத்தான் நம்ம வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறாரு. நீரினுடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லியே ஆகணும். இதத்தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல அடுத்த தலைமுறைக்கு ஒரு விளையாட்டா சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான்னு நம்ம சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு தாங்க அது. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு குறைஞ்சது 3 பேராவது தேவை. நிறைய பேர் சேர்ந்து விளையாடினா இன்னும் நல்லா இருக்கும். இது எப்படி விளையாடுவாங்கன்னா, ஒரு 2 பேர் எதிரெதிரா நின்னுப்பாங்க. அவங்க கைகளை இப்படி கூரை மாதிரி சேர்த்து பிடிச்சுப்பாங்க, அதாவது இன்வெர்டட் வி ஷேப்ல. இப்போ மற்ற குழந்தைங்கள்லாம் வரிசையா தோல் மேல கைகளை வச்சுக்கிட்டு செயின் மாதிரி அவங்க கைகளுக்குள்ள பூந்து ஓடணும். அதாவது வளைஞ்சி வளைஞ்சி 8 மாதிரி ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான், 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான்னு இப்படி பாடிக்கிட்டே வருவாங்க. கடைசியா 10 குடம் தண்ணி ஊத்தி 10 பூ பூத்துச்சான் அப்படின்னு அவங்க முடிக்கும் போது இந்த 2 பேரும் கைகளை கீழே இறக்கி நடுவுல வர பையனையோ பொண்ணையோ பிடிச்சுக்குவாங்களாம். இப்போ அந்த பிடிச்சிருக்க பையனையோ பொண்ணையோ நீக்கிறது தான் இந்த விளையாட்டு. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட பேரம் பேசுவாங்களாம். ஏய், நான் உனக்கு பிஸ்கெட் தரேன்டா, கொஞ்சம் அவனை விட்டுடு, இல்ல சாக்லேட் தரேன், காசு தரேன் அப்படின்னு பேரம் பேசி மீட்பாங்களாம். அந்த காலத்துல சிறையில இருக்க மன்னர்களை மீட்கிற வழக்கம் தான் பழக்கமா இந்த விளையாட்டா மாறி இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த மாதிரி பாடிக்கிட்டே விளையாடும் போது இந்த பாட்டோட லயமும் தாளமும் ஒரு இசை மேல ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுமா. பிற்காலத்துல அது பயிற்சியாவும் மாறும். இந்த காலத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட விளையாட்டுன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியறது இந்த வீடியோ கேம்ஸும் ஆன்லைன் கேம்ஸும் தான். இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் என்னங்க சொல்லி தருது? கோவத்தையும் சுயநலத்தையும் வன்மத்தையும் தான் சொல்லி தருது. ஏன் இந்த கால குழந்தைங்களுக்கு ஒரு தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் கூட இருக்கிறது இல்ல. இதே நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம் பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்ததாகவும் திறன் சார்ந்ததாகவும் இருக்கும். ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும், ஒரு சுய முயற்சி, ஒரு குழு ஒற்றுமை, இந்த மாதிரி நல்ல பண்புகளை சொல்லி தருது. இயற்கையோட ஒன்றி விளையாடுற மாதிரி இந்த விளையாட்டுகள் இருக்கிறதுனால நம்ம உடலையும் வேர்க்க வச்சு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இப்போ இந்த ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான் இந்த விளையாட்டோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த விளையாட்டுல அதாவது தன் அணியில இருக்க ஒரு பையனையோ பொண்ணையோ காப்பாத்தணும், இன்னொருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்ட போது கஷ்டத்துல இருக்கும் போது காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கறத இந்த விளையாட்டு சொல்லி தருது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு குடம் தண்ணி ஊத்துனா ஒரு பூ பூக்குது, 2 குடம் தண்ணி ஊத்துனா 2 பூ பூக்குது. இப்படி நம்ம எவ்வளவு உழைப்ப போடுறோமோ அதுக்கேத்த பயன் கிடைக்கும் அப்படிங்கிற புரிதலையும் கொண்டு வருது. மூணாவது, தண்ணி அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்ல மற்ற உயிரினங்களுக்கும் தேவை அப்படிங்கிற அவசியத்தையும் இந்த விளையாட்டு சொல்லி கொடுக்குது. அதனால பெற்றோர்களே, உங்களுக்கெல்லாம் நான் விடுக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை சொல்லி கொடுத்து அவங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்போம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி, வணக்கம்.